தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கும் ஜெபம். தேவ ஜனங்களே, நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னவென்று யோசித்து கொண்டே இருப்போம். இன்றைக்கி இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் நம்ம ஒரு 4 வசனங்களை தியானிக்க போகிறோம். அதை வைத்து ஜெபிக்க போகிறோம். அதை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போக போகிறோம். நம்ம எல்லாருக்கும் சிந்தனையில் வசனத்தை கொண்டு போக தெரியும். ஆனால் இருதயத்தில் கொண்டு போகிறது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அது இருதயத்திற்குள் போக ரொம்ப கஷ்டப்படும். தேவ ஜனங்கள் இன்றைக்கி நம்ம சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போக போகிறோம். விசேஷமாக நம்ம மேலே தேவ சித்தம் என்ன, இவ்வளோ தூரம் ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரா, அந்த விருப்பம் என்ன என்று இன்றைக்கி நம்ம அறிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு கடைகள் இருக்கிறது. அந்த கடைகள் எல்லாம் அந்தந்த பொருளை விற்பனை செய்கிறது. துணி கடையில் போயிட்டு நம்ம பால் வாங்க முடியாது, பால் கடையில் போயிட்டு நம்ம துணி வாங்க முடியாது. இதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்குது. தேங்காய் மரத்தில் போயிட்டு கொய்யாப்பழம் எதிர்பார்க்க முடியாது. கொய்யாப்பழம் மரத்திட்ட போயிட்டு தேங்காய் இளநீ எதிர்பார்க்க முடியாது. இதே போல் தேவன் மனுஷனை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ ஜனத்தை இயேசு இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ ஜனத்தை படைத்து உருவாக்கி அவர்களை இரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்துட்டீங்கன்னா நீங்கள் சாதிப்பீங்க. நீங்கள் எந்த துறையில் வேணா இருக்கலாம், படித்து கொண்டு இருக்கலாம், எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். பட் யூ ஹேவ் அ பர்பஸ் அப்பான் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்கிறது. அதை இன்னைக்கு இந்த ஜெபம் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வசனத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வசனத்தை வைத்து நம்ம கண்டுபிடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாய் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜெபம், உங்கள் குடும்பத்தை ஒரு குட்டி பரலோகமாக மாற்றுகிற ஒரு ஜெபம். என்ன செய்யணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாருன்னு தெரியல, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இன்னைக்கு 2 காரியமும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக ஒரு வரைபடம் போல, ஒரு மேப் போல ஆண்டவர் உங்க கைகளில் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை தேவ ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடப்போகிறார். உங்க வாழ்க்கையில அவருடைய வார்த்தை, அவருடைய ரகசியத்தை தரப்போகிறார். உங்க கையில ஒரு பீரோவில் தங்க நகைகள், பணங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, இந்த பீரோவை உனக்கு தான் சொன்னா எப்படி இருக்கும்? அதையெல்லாம் எடுத்து நம்ம சந்தோஷமாக செலவழிப்போம், குடும்பத்துக்கு செலவழிப்போம், பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்போம் அல்லவா? அதே போலவே வேதம் ஒரு தங்க சுரங்கம், அதுல வாக்குத்தத்தங்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாவியை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய சித்தம் என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போக ஆயத்தமா இருங்க. எங்க கூட சேர்ந்து நாங்கள் சொல்றதை அப்படியே சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜெபத்தோடு அதை சொல்லும் பொழுது வசனம் உங்கள் இருதயத்துக்குள் போக ஆரம்பிக்கும். நீங்கள் அதை உணவு போல உட்கொள்ள நீங்கள் பழகுவீர்கள். சின்ன பிள்ளையில பாருங்க, அவர்களுக்கு இனிப்பா ஏதாவது கொடுத்தாங்கன்னா முதல்ல அந்த பிள்ளை இனிப்பை ட்ரை பண்ணும்பொழுது அதனுடைய நாவில் பட்டவுடன் அது ரியாக்ஷன் கொடுக்கும். ஒரு புளிப்பு பட்டால் அதனுடைய மூஞ்சி மாறும். இதே போல தேவ ஜனங்களே, வேத வசனம் நமக்குள்ள போக போக நமக்கு திருப்தி அடைகிற ஒரு உணர்வு உண்டாகும். அது ஒவ்வொரு நாளில் கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஒரே நாளில் நடக்காது. இதை பல நாட்களாக, பல வாரங்களாக நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கும் கண்டிப்பாக ஆவியானவர் கிரியை செய்வார். வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. தேவ ஜனங்களே, ஆண்டவர் கேட்கிறாரு, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்க ஒரு உப்பை போல இருக்கிறீங்க. உப்பு சாரமற்று போயிட்டுனா எதனால் அது சாரமாக்கப்படும்? எல்லா குழம்புனாலும் சரி, எந்த ஒரு விதமான சூப்பா இருந்தாலும் சரி, அந்த குழம்பையும் அந்த அருமையான கூட்டுகளையும் சுவையேற்றுகிறதே உப்பு தான். இந்த சுவையை கொண்டு வருகிற உப்பு சுவையை இழந்தால் என்ன ஆகும்? அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனங்கள் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுவையை கொண்டு வருகிறவர்கள், டேஸ்டை கொண்டு வருகிறவர்கள், அருமையானதை கொண்டு வருகிறவர்கள். நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா அங்க சந்தோஷம் வரும். ஆனா உங்களுக்கே இன்னைக்கு சந்தோஷம் இல்லைன்னா இனி எங்கிருந்து சந்தோஷம் வரப்போகுது? ஏன்னா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிற
உண்டாக்குற தேவ மகிமை உங்ககிட்ட இருக்கு. ஆமென். சந்தோஷத்தை உங்ககிட்ட கொண்டு வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச எண்ணங்கள் உங்களை அடைத்து வைத்திருக்கிறது. அதனால நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு பேச முடியல, அந்த சமாதானத்தை பெற முடியல. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாரு. நீங்க தாங்க சுவையை உண்டாக்குறவங்க. ஆமென். உங்க குடும்பம் தான் சுவையை உண்டாக்கும். உங்க குடும்பம் தான் சுவையை உண்டாக்கும். நீங்க தான் சுவையை உண்டாக்குவீங்க. நீங்க தான் சுவையை உண்டாக்குவீங்க. ஆமா, நீங்க சுவையை இழந்தா நீங்க சுவையை இழந்தா யார் சுவையை கொண்டு வருவா? யார் சுவையை கொண்டு வருவா? சரி, எல்லாரும் சொல்லலாமா? நான் உப்பாக இருக்கிறேன், உப்பாக இருக்கிறேன், பிறருக்கு சுவையை கொடுக்க இருக்கிறேன். பிறருக்கு சுவையை கொடுக்க இருக்கிறேன். எல்லாரும் சொல்லலாமா? நான் சுவையை கொடுப்பேன், சுவையை கொடுப்பேன். அநேகருடைய வாழ்க்கைக்கு என் மூலமாக சுவையேற்றப்படும், இனிமையேற்றப்படும், அன்பு உண்டாகும், என் மூலமாக சந்தோஷம் உண்டாகும். நான் போகிற இடத்துல சந்தோஷம் உண்டாகும். அழுகிறவர்கள் சிரிப்பார்கள், நகைப்பார்கள். துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு என் மூலமாக நற்செய்தி உண்டாகும். நான் நற்செய்தியை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சுவையை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வெளிச்சத்தை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால எனக்குள்ள துக்கம் இருக்காது. அந்த துக்கத்தை ஜெயிப்பேன், அவிசுவாசத்தை ஜெயிப்பேன். ஆம் தேவ ஜனங்களே, நம்ம எல்லாரும் சொல்ல வசனத்தை இருதயத்துக்குள்ள நிரப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வெறுமை வெளியே போகிறது. ஆமென். ஒரு இருதயம் ஒரு ரூம் போல இருக்கிறது. அந்த ரூம்ல நிறைய தேவையில்லாத பொருள் இருக்குதுன்னா அதையெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு தேவையுள்ள அழகான பொருட்களை கொண்டு வரலாம். ஒரு ரூமை நீங்கள் அழகாக பீரோ, அழகான ஃபர்னிச்சர்ஸ், கட்டில், நல்ல சோஃபாலாம் போட்டு அலங்காரமாக வைக்கலாம். இதே நேரம் நீங்கள் நினச்சா அந்த வீடை பாலடைய விட்டு அப்படியே அது அசிங்கமாக மாறி எல்லா அழுக்குகள் அடைந்து குப்பைகள் அடைந்து அந்த கதவுகள் திறந்துருந்தா நாய்க்குட்டிகள்லாம் உள்ள வந்து தூங்கி கொண்டு இருக்கும். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கதவை பூட்டி நீட்டாக வைக்கணும்னா நீட்டாக இருக்கும், அசிங்கமாக விடணும்னா அசிங்கமாக இருக்கும். தேவ ஜனங்களை கர்த்தர் உங்கள் கையில் உரிமையை கொடுத்துருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்தா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், எல்லாம் நன்மைக்காக செய்வார். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய நன்மையாக மாறும். நான் எதற்கும் அவசரப்பட மாட்டேன். ஆம்தேவ ஜனங்களே, எதற்கும் அவசரப்படாதீங்க. கல்யாணம் தாமதமா இருக்கு, அவசரப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவாரு. போராட்டமா இருக்கு, அவசரப்பட வேண்டாம், கர்த்தர் நடத்துவாரு. ஒருவேளை நெடுநாள உங்களை சாத்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறானா, இந்த அருமையான கூட்டத்துல கர்த்தர் அதை உடைப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். நான் உப்பா இருக்கிறேன். உப்பானது அநேகருக்கு சுவையை கொடுக்கும், சுவையேற்றும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமானவனாய் இருப்பேன். நான் இருப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பேன். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷனால் மிதிக்கப்படுகிறதற்கு வேறொன்றுக்கும் உதவாது. நான் சுவையை இழக்க மாட்டேன். நான் கீழே கொட்டப்பட மாட்டேன். நான் மிதிக்கப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க தேவ ஜனங்களே? எத்தனை பேர் எங்க கூட உண்மையா மனசார சொல்றீங்க? எத்தனை தான் பிரச்சனை வரட்டுமே, என்னதான் ஆனாலும் என்ன, என் கர்த்தர் என்னோடு உண்டுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க சுவையை இழக்காதீங்க. ஆவியானவர் சொல்றாரு, உங்க சுவையை இழந்து போவாதீங்க. உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, சுவை இழக்காதீங்க. சுவை இழக்கிற உப்பு கீழே கொட்டப்படும், மிதிக்கப்படும். மனிதர்களால் ஆமீன் கொட்டப்பட்டு மிதிக்கப்படும். அதற்கு விலை அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் விலை இல்லாம இருக்கிறீங்களா? என் பேச்சுக்கு மதிப்பில்லைன்னு சொல்றீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல உங்க சாராம்சத்தை இழந்திருக்கிறீங்க. மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் திரும்பி உங்களை கட்டுகிறார். எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னியும். உங்க
சித்தத்துக்கு நான் இடம் கொடுக்காமல் தவறி இருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் கட்டுகிறார். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தமே உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும். ஆமென். இன்னொரு சித்தம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளிச்சம். வெளிச்சம் மட்டும் இல்ல, மலை மேல உள்ள வெளிச்சம். ஆமென். வெளிச்சம் இருக்குது, ஆர்டினரி வெளிச்சம் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வெளிச்சம் இருக்கு. எல்லாரும் சொல்லலாமா? ஆர்டினரி வெளிச்சம் இருக்கு, ஆர்டினரி வெளிச்சம் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வெளிச்சம் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வெளிச்சம் இருக்கு, சாதாரண வெளிச்சம் இருக்கு, சாதாரண வெளிச்சம் இருக்கு, அசாதாரணமான வெளிச்சம் இருக்கு. அசாதாரணமான வெளிச்சம் இருக்கு. ஒரே வெளிச்சம் தான். ஒரே வெளிச்சம் தான். அது மலைக்கு கீழே இருக்கும் பொழுது, அது மலைக்கு கீழே இருக்கும் பொழுது 4 பேருக்கு தான் பயன்படும். 4 பேருக்கு தான் பயன்படும். ஆனா ஆனா அது மலையின் உச்சியில வைச்சால், அது மலை உச்சியில வச்சா ஊருக்கே பயன்படும். ஊருக்கே பயன்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மகனே, மகனே, மகளே, மகளே, என் மனசுல இருக்கிற திட்டம் என் மனசுல இருக்கிற திட்டம் உன்னை அடியில வைக்கணும்னு நினைக்கல. உன்னை அடியில வைக்கணும்னு ஒரு மலை வாரத்தில் வைக்க நான் விரும்பல. மலை வாரத்துல வைக்கணும்னு விரும்பல. மலையின் உயரத்துல வைக்க விரும்புகிறேன். மலையின் உயரத்தில் வைக்க உன்னை ஊரே பார்க்கணும்னு நினைக்கிறேன். உன்னை ஊரே பார்க்கணும். உன் குடும்பம் பார்க்காம இருக்காது. உன் குடும்பம் பார்க்காம உன் கம்பெனில உள்ளவங்க பார்க்காம இருக்க முடியாது. கம்பெனில உள்ளவங்க பார்க்காம இருக்க உன்னை முடியாது. எல்லாரும் பார்ப்பாங்க. உன்னை எல்லாரும் பார்ப்பாங்க. உனக்குள்ள இருக்கிற அன்பை, உனக்குள்ள இருக்கிற உனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை, உனக்குள்ள இருக்கிற சமாதானம், உனக்குள்ள இருக்கிற நீடி பொறுமையை, உனக்குள்ள இருக்கிற நீடிய உனக்குள்ள பொறுமையை, இருக்கிற அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உனக்குள்ள இருக்கிற இயேசு இந்த கிறிஸ்துவை உலகம் காணும். இந்த உலகம் காணும். அதனால வெளிச்சம் சேம் தான். அதனால வெளிச்சம் சேம் தான். அது வைக்கிற இடம் வித்தியாசம். ஆனா வைக்கிற இடம் வித்தியாசம். வாசிக்கலாம். அருமையான வசனம் 15 ஆண்டவர் சொல்றாரு, விளக்கை எப்படி வைக்கிறாருன்னு பாருங்க. விளக்கை கொளுத்தி, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். தேவ ஜனங்களே, நான் இரவு நேரத்தில் ஆண்டு சமூகத்தில் பேசி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டு உணர்த்தினார், இந்த வார்த்தையை உணர்த்தினார். என் ஜனங்களுக்கு சொல்லு, என்னுடைய ஆசை இதுதான். அவர்கள் சூழ்நிலையை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா சூழ்நிலை உண்மை அல்ல, வசனம் தான் உண்மை. வசனம் சொல்லுது, விளக்க கொளுத்திட்டு மரக்கால் கீழே வைக்க மாட்டாங்களாம். உங்க வீட்டில் ஒரு கட்டல் இருக்குன்னு வைங்களேன், விளக்க கொளுத்தி கட்டலுக்கு அடியில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா கட்டல் என்ன செய்யும்னா அந்த வெளிச்சத்தை அந்த ரூமுக்கு கொடுக்க விடாது. அதே நேரம் அதை எங்க வைக்கிறாங்களா? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்க தூக்கி அந்த விளக்கு உயரமான ஒரு இடத்துல தண்டில் தூக்கி வைப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை அந்த தண்டின் மேல் வைப்பார். பாருங்களேன், இந்த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னா, ஆரம்ப நாட்கள்லாம் கரண்ட் இல்லாத காலத்தில் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை அப்படியே பற்ற வச்சு மேலே கொண்டு போவாங்க. அதை அணையாமல் கொண்டு போவாங்க. அதை மேலே கொண்டு போய் அங்கே போயிட்டு இருக்கிற அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய ஒரு விளக்கில் தூக்கி வைப்பாங்க. அப்போ கீழே இருந்து அந்த வெளிச்சம் பாதுகாப்பாக மேலே போகிற வரைக்கும் இந்த மனுஷன் அதை பொத்தி பொத்தி காத்துக்கொள்வான். ஆனால் ஒன்ஸ் அந்த கலங்கரை விளக்கம், அந்த விளக்குன்னு சொல்கிற அந்த அருமையான லைட் ஹவுஸில் வச்சுட்டாங்கன்னா, கீழே இருக்கிற அந்த கேண்டில் காற்றில் அணைஞ்சு போய் தான் கஷ்டப்பட்டு மேலே போச்சு. ஆனால் ஒருக்கா மேலே போன பிறகு அது திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மீனவர்கள், பயணிகள் எல்லாருக்கும் அது வழிகாட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவாரு. வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமான ஒரு நபரா இருப்பீங்க. எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க சித்தத்துல நான் வர விரும்புறேன். உங்க சித்தத்துல நான் வர விரும்புறேன். நான் மரக்காலுக்கு கீழே இருக்க விரும்பல. நான் மரக்காலுக்கு கீழே இருக்க விரும்பல. நான் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க விரும்பல. நான் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்க விரும்பல. நான் பாவம் என்ற மரக்காலுக்குள்ள இருக்க விரும்பல. நான் பாவம் என்ற மரக்காலுக்குள்ள இருக்க விரும்பல. வியாதி என்ற மரக்காலுக்குள்ள இருக்க விரும்பல. வியாதி என்ற மரக்காலுக்குள்ள இருக்க விரும்பல. சாபம் என்ற மரக்காலுக்குள்ள இருக்க விரும்பல. சாபம் என்ற மரக்காலுக்குள்ள இருக்க விரும்பல. கோபம், சண்டை, மாம்சத்தின் இச்சைகள்,
இச்சைகள், கண்களின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், ஜீவனத்தின் பெருமைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், இருளின் ஆவிகளின் பிடிகள், இருளின் ஆவிகளின் பிடிகள், பில்லி சூனியங்கள், பில்லி சூனியங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், மார்க்க பேதங்கள், எல்லா தேவையில்லாத களியாட்டுகள், எல்லா தேவையில்லாத களியாட்டுகள், துன்மார்க்கருடைய பேச்சுகள், துன்மார்க்கருடைய பேச்சுகள், கிளவி பேச்சுகள், கிளவி பேச்சுகள், எந்த மரக்காலாலும் எந்த மரக்காலாலும் என் வெளிச்சம் என் வெளிச்சம் மூடப்படக்கூடாது. மூடப்படக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு மரக்கால் உங்களை மூடி வைத்திருக்கு. கர்த்தர் அதை இப்பொழுது உடைத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், என் மேல் மூடி வைத்திருக்கிற எல்லா மரக்காலும் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஏன்னா நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் அப்பாவுடைய சித்தம் என்னை மலை அடிவாரத்தில் வைத்து விளக்கை கொளுத்த விரும்பவில்லை. என்னை மலை அடிவாரத்தில் வைத்து விளக்கை கொளுத்த விரும்பவில்லை. என் விளக்கை எடுத்து மலையின் மேல் வைக்கிறார். என் விளக்கை எடுத்து மலையின் மேல் வைக்கிறார். என்னை ஒரு கட்டலுக்கு அடியில் அவர் கொளுத்தி வைக்க விரும்பவில்லை. என்னை ஒரு கட்டிலுக்கு அடியில் கொளுத்தி வைக்க விரும்பவில்லை. என்னை ஒரு மரக்காலால் மூடி வைக்க விரும்பவில்லை. என்னை ஒரு மரக்காலால் மூடி வைக்க விரும்பவில்லை. என்னை அந்த விளக்கு தண்டின் மேல் வைப்பார். என்னை விளக்கு தண்டின் மேல் வைப்பார். என்னை தேவ திட்டத்தில் வைப்பார். என்னை தேவ திட்டத்தில் வைப்பார். என்னை என்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்துவார். என்னை என்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை என் குடும்பத்தை என் ஸ்தானத்தில் அவர் நிறுத்துகிறார். நாங்கள் நிறுத்தப்படுவோம். நாங்கள் எழும்புவோம். நாங்கள் சாதிப்போம். என் தேவனுடைய திட்டம் நாங்கள் எழும்பணும். நாங்கள் பிரகாசிக்கணும். நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். நாங்கள் தூசியை உதறிவிட்டு எழும்பணும். மரித்தவர்களோடு படுத்திராமல் தூசியை உதறிவிட்டு எழும்பி பிரகாசிக்கணும். அதை ஆண்டவர் செய்வார். ஆமென். அதை ஆண்டவர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஜெப நேரம் குடும்பத்தார் விசுவாசிக்கிறார்கள். என் தேவன் அதை செய்கிறார். நாங்கள் விசுவாசிக்கிறதை அவர் செய்கிறார். தேவ சித்தம் இதுதான். தேவ ஜனமே, அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God would like to use you. In every circumstance, in any situation, in any trials and temptation, God would like to use you. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். பவுலை பாருங்க, கப்பல் உடைகிற சேதத்துல கூட பயன்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், சிலுவையில 2 கைகள்லையும் கால்கள்லையும் ஆணிகள் விழாவப்பட்ட பிறகும் கடாவப்பட்ட பிறகும் பக்கத்தில் இருந்த திருடர்களுக்கு அதில் ஒரு திருடனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற ஒரு சத்தியத்தை சொன்னார். மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டார். அந்த ஊழியத்தில் கரிசனையாக இருந்தார். என் உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் வெளியே போகிறது, நான் எப்படி ஊழியம் செய்வேன் என்று சொல்லவில்லை. வாயிலிருந்து வந்ததெல்லாம் உபதேசம். எதிர்த்தாக நின்னா தன்னுடைய தாயாரை பார்த்து அந்த சீசனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். மகனே, இது உன்னுடைய தாய் என்று சொல்லி பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம கையில் ஒரு சின்ன ஊசி குத்தினா கூட நம்ம என்ன செய்வோம், வந்து கையை பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய அந்த பொறுமையை பாருங்களேன். எவ்வளோ பாடுகளில் கூட ஊழியத்தை செய்தார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டதை தான் விரும்புகிறார். சிறைச்சாலையில் யோசேப்பு தூக்கி போட்டாங்க. அந்த சிறைச்சாலையில் தான் சிறையிருப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஊழியம் செய்யாமல் போகவில்லை. பார்த்தீங்களா? சிங்கக்கபில போற்றுவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கூட தானியேல் ஜெபிக்காமல் போகவில்லை. அதனால தேவ ஜனங்களே, எந்த விஷயத்தினாலையும் நம்ம பரிசுத்த வாழ்க்கையும் நம்ம ஜெபத்தையும் நாம் நிறுத்தக்கூடாது. யோசேப்பு மட்டும் நானே சிறையில் இருக்கிறேனே, நானே பாடுகளில் இருக்கிறேன், நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தால் அந்த 2 நபருக்கு உதவி செய்யாமல் போயிருப்பான். ஆனால் மறந்து போகக்கூடாது, நம்ம செய்கிற உதவி நமக்கே திரும்பி வரும். The goodness what we do will come back to us. What we sow we will reap. எதை விதைக்கிறோமோ நாம் அறுப்போம். ஒருவேளை யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் அவன் ஒரு காலம் வரும்பொழுது இவனை அறிமுகப்படுத்தாமல் இருந்திருப்பான். நீங்க செய்கிற உதவி உங்களுக்கே திரும்பி வரும். அதனால தேவ ஜனங்களே, உங்களுக்கு பலன் இருக்கும் பொழுது, உங்க கண்கள்ல பார்வை இருக்கும் பொழுது, உங்க காதுகள் தெளிவா கேட்கும் பொழுது, உங்கள் கை கால்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, முட்டுல பலன் இருக்கும் பொழுது, வயது ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில இயேசுக்காக வாழ அர்ப்பணி. ஒரு வசனம் கூட வாசிடலாம்.
16வது வசனம் வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். Let it shine. தேவனுடைய திட்டம் அதுதான் மகனே, மகளே, அதுதான். நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன ஒரு ஊழியக்காரியா மாற்ற போறாரா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போறான்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறீங்களா? ஒன்றும் குழம்பாதீங்க. ஜென்ரலான காலிங், எல்லாருக்கும் உள்ள அழைப்பு இது. இந்த அழைப்பில் நீங்கள் நின்று கொண்டே இருந்தீங்கன்னா பிரதான அழைப்புகள் இருந்தால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலத்தில், நீங்கள் இருக்கிற படிக்கிற இடத்தில் கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. நீங்க நிறைய வாலிப பிள்ளைகள் உலக மோகங்கள்ல மாட்டிக்கிட்டுறாங்க, திரும்பி வெளியே வர முடியல. தயவு செய்து மாட்டாதீங்க. எவ்வளவோ ஆலோசனை சொல்லி நம்ம சபையிலிருந்து அனுப்புனாலும் அவர்கள் அங்கே போய் உலக இச்சையில மாட்டிக்கிடுறாங்க. கடைசியில் அந்த இடத்துல மாட்டப்பட்டு அவர்கள் பலியாகிறாங்க. தேவ ஜனங்கள் கவனமாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். அப்போ ஆண்டுடைய சித்தம் என்னவென்றால் நம்முடைய வெளிச்சத்தை 4 பேர் பார்க்கணும். அதனால தேவனுடைய நாமம், பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். நம்ம படித்ததுனாலையோ நம்ம பட்டம் வாங்கினதுனாலையோ தேவனுடைய நாமம் மகிமைப்படுமான்னு கேட்டா, அதனால மகிமைப்படுமான்னு கேட்டா பெரிய லெவலில் மகிமைப்படாது. சரி, ஆண்டவர் பட்டம் வாங்கி கொடுத்தாரு, அதனால நீங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஆனால் ஊர் மகிமைப்படுத்தணும் அல்லவா? நீங்கள் ஏதாவது செய்யணுமே, உங்கள் ஆண்டருக்காக ஏதாவது செய்யணுமே. நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து பயன்படுத்துவார், அவருடைய ஆவியினால் நடத்துவார். அதுக்காக தான் ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் உங்கள் அழைப்பு. உங்கள் அழைப்பு தான் பெரிய மாற்றத்தை செய்ய போகுது. தேவ மனிதர் பாலியாங்கிச்சோ என்ற தேவ மனிதர் வியாதியில் படுத்து கிடக்கும் பொழுது ஒரு சகோதரி, ஒரு வாலிப சகோதரின்னு சொல்கிறாங்க, புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டு அந்த அருமையான ஐயா கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. அந்த ஐயா படிக்காமல் அதை வச்சுட்டார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை எடுத்து படிச்சிருக்காரு, மனம் திரும்பி இருக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த சகோதரி, அந்த வாலிப பிள்ளை 18 வயசு 16 வயசுன்னு சொல்கிறாங்க, பைபிளை வந்து கொடுத்துருக்கு. திரும்பி தேடி பார்த்துருக்காரு, அந்த பிள்ளையை பார்க்கவே முடியலை. உலகத்திலேயே மகா பெரிய சபையை தேவன் அந்த மனிதனுக்கு எழுப்ப உதவி செய்தார். 10 லட்சம் பேர் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு சபையை, பல செக்ஷனாக ஆராதிக்கிற சபையை தேவ மனிதனுக்கு கொடுத்தது காரணம் ஒரே ஒரு சகோதரிக்குள்ள உள்ள வெளிச்சம் வெளியே வந்ததுனால. எத்தனை பேர் சொல்றீங்க, உங்க வெளிச்சம் வெளியே வந்துச்சுன்னா ஊழியர்கள் வெளியே வருவாங்க, ஆசீர்வாதம் வெளியே வரும், தேவ திட்டம் வெளியே வரும். அதுக்காக தான் படைக்கப்பட்டீங்க. வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக அல்ல, வீடு கட்டிட்டு இந்த உலகத்தை விட்டு போறதுக்காக அல்ல, தேவனுக்காக ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு கர்த்தர் உங்களை அழைத்தார். இதுல ஃபோக்கஸா இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னுடைய சித்தத்திற்கு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் உள்ள சகல அசுத்தங்களை மாற்றி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்துல மாட்டி கொண்டிருக்கிறார். நெடு நாட்களாக உங்களை துயரப்படுத்தி உங்க வாழ்க்கையை அசுத்தப்படுத்தி கொண்டிருந்த காரியங்களை கர்த்தர் இந்த ஜெபத்துல நான் பார்க்கிறேன். ஆமென். உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். God is renewing you. God is purifying you. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். Hallelujah. Consecration நடக்கிறது. God is consecrating you. God is sanctifying you. Hallelujah. கர்த்தர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கழுவி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்னை கழுவும், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவு என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கழுவுகிறார். நீங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுதே அற்புதம் நடக்குது. நீங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுதே கட்டுகள் உடைகிறது. நிறைய சங்கிலிகள் உடைந்து கொண்டிருக்கிறது. எல்லா போராட்டத்தின் சங்கிலிகள் உடைகிறது. கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தருடைய திட்டம் உங்களை நோக்கி வருகிறது. Receive the voice from heaven. பெற்றுக்கொள்ளுங்க.
ஆமென். பரலோகத்தின் சத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உங்க இருதயத்தை அவர் நிரப்புகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையை அவர் நிரப்புகிறார். ஆமென். அவர் உங்க கூடவே இருக்கிறார். ஆமென். மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. ஆமென். உங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக நன்றி. ஆமென். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். உங்க இருதயத்தின் இயக்கம் என்ன, விருப்பம் என்ன என்று ஆண்டவரே 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறீரப்பா. அதை எடுத்து தியானிக்கவும், அது இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தையாக இப்பொழுதும் அது எங்களோடு பேசி எங்களுக்கு ஊழியம் செய்து எங்களை பலப்படுத்தி எங்களை உருவாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தூதர்கள் அனுப்பப்படட்டும், உங்க ஜனங்களுக்கு உதவி செய்வார்களாக. தூதர்கள் போய் ஒவ்வொரு ஜனங்களையும் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய காரியத்திலையும் தேவன் உதவி செய்யட்டும். தேவனுடைய தயவுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ப்ரைட் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அதிகாலை ஜெபம் 9 மணி அளவில் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களும் ஜெபங்களும் நம்ம என்ன செய்கிறோம், சேர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். ப்ரைட் டைம் வாட்ஸ்அப்பில் சேராதவங்க இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு லிங்க் எல்லாம் தொடர்ந்து கிடைக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் நம்ம கமெண்டில் பதிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.